இது கூட பழகி போயிட்டாங்க. ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் ஆனால் இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னும் போது டெய்லியும் ஒருத்தராக ராஜினாமா பண்ணுறது, ஏற்கனவே 5 பேர் பண்ணாங்க, இப்போ இன்னொருத்தரும் பண்ண போகிறாரு, இன்னும் எத்தனை பேர் பண்ண போகிறாங்க அப்படின்ற கேள்விலாம் வரும்போது விஜய் அவர்கள் கையில் எடுத்தது டிவி என்னோட பர்ஸ்பெக்டிவில் எப்படின்னா, இது விஜய் அவர்கள் கையில் எடுத்தது ரொம்ப ஸ்மார்ட் மூவ். ஸ்மார்ட் மூவ் அப்படிங்கிறத விடவும் அரசியலில் சேர்ந்தாச்சு, அரசியல்வாதியாக ஆயாச்சு, அப்போ அரசியல் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற இடத்துல தான் இது வந்து முதல்வன் படத்தில் ஒரு நம்ம அர்ஜுன் சார் சொன்ன மாதிரி என்னையும் அரசியல்வாதி ஆக்கிட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் கையில் எடுத்தது திமுகவோட எதிர்ப்பு அரசியல் தான். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அப்போ திமுகவோட எதிர்ப்பு அரசியல் அப்படின்னு சொல்கிற இடத்துல திமுக அந்த இடத்துல ஆளுங்கட்சியாக இருந்திருந்தால் ஏடிஎம்கே இருந்தால் அவங்க ஏடிஎம்கே எடுத்திருப்பாங்க மேபி. ஆனால் திமுக இருந்ததுனால அவர் வந்து எப்பயுமே அந்த ஒரு ஸ்மார்ட் பிரச்சாரம் அப்படிங்கிறது ரூலிங் பார்ட்டியை எதிர்த்து பண்ணக்கூடிய பிரச்சாரமாக இருக்கிறது தான் ஸ்மார்ட் பிரச்சாரமாக இருக்கும். அது வந்து பார்லிமெண்ட் அசம்பிளிலேயோ இல்லை பார்லிமெண்ட்லையோ அதுதான் வந்து ஒரு ஸ்மார்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது செகண்ட் பார்ட்டியாக இருக்கவங்களை எதிர்த்து யாரும் வந்து பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க. ரூலிங் பார்ட்டியை எதிர்த்து தான் பண்ணுவாங்கன்னா அங்கே டிஎம்கேவை எதிர்த்து அவங்க பண்ணதில் எந்த டவுட்டும் இல்லை. அப்போது இவ்வளோ நாளாக டிஎம்கேவை எதிர்த்து இருந்த ஏடிஎம்கே ஏன் வரல அப்படின்னும் போது நீங்கள் ஓட் பர்சன்டேஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே 3rd பிளேஸ்க்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஏடிஎம்கே 3rd பிளேஸ்க்கு வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இப்போ பார்க்குறச்ச டிஎம்கே அவங்களோட தோல்விக்கான காரணம் கண்டுபிடிச்சாங்களோ இல்லையோ, ஆனால் 3rd பிளேஸாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே இப்போ யாரும் கவனிக்கிறதும் இல்லை. எடப்பாடி அவர்கள் சட்டசபைக்கு வராரு, ஆனால் அவர் கட்சின்னு ஒன்று இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது சர்வைவல் ஆகுமான்றதே டவுட்டாக இருக்கணும் போது அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற அந்த குழப்பங்கள் காரணம் ஒவ்வொருத்தராக இப்போ ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் தான் ரிசைன் பண்ணிட்டு வரதும் பேசு பொருளாக பேசப்படுது அப்படின்னு சொல்லும்போது ஜனங்க வந்து டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டாக ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்றதுல தெளிவாக இருந்திருக்காங்க எலெக்ஷன் அப்போ. ஸோ அப்போ அந்த அகெயின்ஸ்டான ஸ்டாண்ட் ஏடிஎம்கேக்கு எடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்டால் ஏடிஎம்கே மேலே அவங்களுக்கான அந்த பிடிமானம் போயிடுச்சு. நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அம்மாக்கு அப்புறம் அந்த கட்சியை வந்து ஒரு புரிதலோடோ ஒரு கொள்கையோடவோ இல்லை டிஎம்கேவை ஸ்ட்ராங்காக எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயமாவோ அங்கே எடப்பாடி அவர்களும் அந்த கட்சியோ செயல்படலை அப்படின்னும் அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் அம்மா உணவகம் தான். அவங்களால அம்மா உணவகத்தையே ஆக்டிவாக வச்சுக்க முடியல, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது இவங்களை நம்பி தமிழ்நாட்டை எப்படி கொடுக்கறது? அப்போ டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டா இவங்க என்றைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்க போகிறதில்ல அப்படின்னும் போது டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டா டிவிகே நிற்கும்னு வந்து டிவிகே பிரச்சாரம் பண்ணதுலையோ அதே டிவிகே எம்ஜிஆரோட கொள்கைகளையும் கையில் எடுக்கும், அம்மாவோடது அந்த ஒரு விஷயங்களையும் அம்மாவோட உணவகம் ஆரம்பித்து அம்மாவோட தொண்டர்களையுமே ஆதரவு அளிக்கும் அரவணைக்கும் அப்படின்னு டிவிகே அவர்கள் சிஎம் விஜய் அவர்கள் அசம்பிளியில் சொன்னது. ஏன்னா அம்மாவோட ஃபோட்டோ பார்த்து அங்கே வந்து எம்எல்ஏ பதவி ஏற்றுக்கும் போது ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏ வந்து அழுதுருப்பார். ஒரு பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அழுதுருப்பாருங்க அசம்பிளியில் எம்எல்ஏ பதவி ஏற்றுக்கிறப்போ. அப்போ வந்து அதுக்கப்புறம் அவங்கள நேரில் பார்க்கும்போது லீமா ரோஸ் அவர்களெல்லாம் நேரில் வந்து விஜய் சார் போய் அப்புறம் போய் பார்த்தாரு இல்லைங்களா. அப்போ வந்து நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு விஜய் சார் வந்து அந்த அழுதவர் அந்த எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே எம்எல்ஏ கிட்ட ஒருத்தர் கிட்ட நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் கட்சி அப்படின்ல மாதிரி சொல்லும்போது இவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக திமுக அகெயின்ஸ்டா பிரச்சாரம் பண்ணாரு. ஏடிஎம்கேவோட கொள்கைகளை கையில் எடுக்கிறாரு. எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் முன்னாடி ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் பாக்கெட்ல அம்மா அவர்கள் போட்டோ தான் இருந்தது. அவர் எம்எல்ஏவா சட்டசபைக்கு வரும்போது அது வந்து நம்ம வந்து பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் அவர்கள் கிட்ட பார்த்தது. இப்போ அங்க வந்து கலைஞர் மு க ஸ்டாலின் அவர்கள் போட்டோ நினைக்கிறேன் அங்க அவரது வந்துருச்சு அவர் பாக்கெட்ல. இங்க இவர் செங்கோட்டையன் பாக்கெட்ல அம்மா அவர்கள் போட்டோ இருந்தது. அவர் அதை வச்சுக்கிட்டு தான் மினிஸ்டரா பதவி ஏற்றுக்கிட்டார் செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு விஜய் சாரும் ஒன்னும் சொல்லல அப்படின்னு சொல்லும்போது அவர் ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸா ஆப்வியஸா தனக்கான கட்சி விஷயங்களை அந்த ஒரு அரசியல் மூவா பண்ணிட்டு இருக்காரு. இது தப்பு சரி அப்படிங்கறத மீறி ஜனங்களுக்கு நல்லது நடக்குதா அப்படிங்கிறது தான். ஏன்னா காலங்காலமா ஏடிஎம்கே ஓட்டு போட்டவங்க இருக்காங்க. எம்ஜிஆருக்கு தான்ப்பா ஓட்டு போடுவேன், எம்ஜிஆருக்கு அப்புறம் அம்மாக்கு ஓட்டு போட்டேன்ப்பா, இப்போ அம்மாவே இல்லைனாலும் நாங்கள் ஏடிஎம்கே சைடு தான்ப்பான்னு சொல்லக்கூடிய ஏடிஎம்கே தொண்டர்கள் ஏடிஎம்கே ஃபேன்ஸ் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுறவங்க இருக்காங்கன்னா அப்போ அவங்க எதிர்பார்க்கறது அம்மா செஞ்ச விஷயங்களும் எம்ஜிஆர் செஞ்ச விஷயங்களும் திருப்பி நம்ம நாட்டுக்கு திமுகவை எதிர்த்து யார் செய்வாங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல டிவிகே ஸ்ட்ராங்காக வந்து நிற்கிதுன்னா திமுகவோட அகெயின்ஸ்டாக நிற்கக்கூடிய டிவிகேவை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஓட்டு விதத்துலையுமே ஏடிஎம்கே லாஸ்ட்டாக போயிருக்கு அப்படின்னும் போது ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் இல்லைங்கிறது அங்கே விஷயம் இல்லை. ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் டிவிகேவை சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்றது தான் வெறும் 47 எம்எல்ஏஸோட ஏடிஎம்கே நின்னது. அப்போது இங்கே 59 வந்திருந்தாலுமே டிஎம்கேல அதுவுமே கலைஞர் மேலே வச்சிருந்த விஷயத்தில் அந்த பர்சன்டேஜில் வந்து அடிப்படை தொண்டர்கள் தான் டிஎம்கேக்குன்னு சொல்லும் போது மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த ஜனங்களோட மதிப்பை ஏர்ன் பண்ணலைன்றது தான் குளத்தூரில் அவர் வாங்கின அடி. அப்போ ஏடிஎம்கே ப்ராப்பராக டிஎம்கேக்கு அகெயின்ஸ்ட் எதிர்கட்சியாக இருந்து செயல்படலை அப்படின்றது தான் ஏடிஎம்கே வாங்கின அடி அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டை விடவும் டிவிகே பெஸ்ட்டுன்னு அவங்க டிவிகேவை எடுத்தாலும் டிவிகே என்ன செயல்பாடுகளை கொண்டு வருது அப்படின்னு சொல்லும்போது அந்த கரப்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. அம்மா வச்சு அந்த திமுக அகெயின்ஸ்ட்
அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. எம்ஜிஆரோட கொள்கைகளை கையில் எடுக்கிறாங்க. அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இந்த உணவு திட்டம் இருக்கு இல்லைங்களா, ஸ்கூல்ஸில் கொடுக்குற சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ 6th to 8th ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அவர் எடுத்திருக்காரு. அது வரைக்கும் 5th வரைக்கும் தான் இருந்தது. இப்போ 6th to 8th மிடில் ஸ்கூல் குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் கையில் எடுத்திருக்காரு. அம்மா உணவு ஆக்டிவாக வச்சிருக்காரு அப்படின்லாம் சொல்கிற இடத்துல ஸோ அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஏடிஎம்கேவோட அந்த ஓட் பேங்கையும் டிவிக்கே வாங்கியிருக்கு. இப்போ ஏடிஎம்கேக்கே ஓட்டு போட்டவங்களா இருந்தாலும், டைரக்டாக ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருந்தாலும், இப்போ டிவிக்கு ஆட்சி நடக்கும்போது நாங்கள் ஏடிஎம்கே தான் ஓட்டு போட்டோம். பட் ஆனால் டிவிக்கே நல்லா தான் செய்கிறாங்க, எங்களுக்கு ஓகே தான் டிவிக்கே வந்தது, ஆனால் டிஎம்கே வரல அப்படிங்கிறதா இருக்குது. இப்போ பை எலெக்ஷன்லையுமே டிஎம்கே தனியாக ஜெயிக்காது அப்படிங்கிறதுலாம் மீறி ஒருவேளை ஆட்சி வந்து 6 மாதத்தில் நாங்கள் கழுத்துருவோன்ற அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து எப்போ வேணால் எலெக்ஷன் வரும், டிஎம்கே தொண்டர்கள் ஸ்ட்ராங்காக வெயிட் பண்ணுங்க, அவேர்னஸாக வெயிட் பண்ணுங்கன்னு மு.க. ஸ்டாலின் அவர் குரல் கொடுத்தாலும் எலெக்ஷன் வேணால் வரலாம், ஆனால் நீங்கள் வருவீங்களா அப்படின்னு கேட்டால் அது கேள்விதான். ஸோ ஏன்னா நீங்கள் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு எப்போ கூட்டு சேர ஆரம்பிச்சிங்களோ, டிவிக்கு ஆட்சியில் உட்காரக்கூடாது, விஜய் அவர்கள் ஆட்சியில் உட்காரக்கூடாதுன்னு அப்போவே ஜனங்களுக்கு இன்னும் அந்த பேச்சு வந்து ரொம்பவே ஒத்துக்க முடியாத பேச்சாக தான் ஆயிடுச்சு. ஏன்னா எப்பயுமே டிஎம்கேக்கு அகேன்ஸ்ட் ஏடிஎம்கேக்கு அகேன்ஸ்ட் டிஎம்கேன்னு இருந்த விஷயம் இப்போ டிவிக்கு வரக்கூடாதுன்னா எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி நீங்கள் கூட்டு சேருவீங்கன்னா அதை ஜனங்க ஒத்துக்கல. ஏன் உள்ள இருக்க இடதுசாரி கட்சிகளுமே ஒத்துக்கல, விசிகே அவர்களுமே ஒத்துக்கல, அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள்னு சொல்லக்கூடிய அவருமே ஒத்துக்கல அப்படின்னு சொல்லும் போது ஸோ எல்லாருமே சொன்ன ரீசன் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒத்துக்கல. ஏன்னா அவங்க வச்ச விஷயம் அதுதான். ஐ மீன் விசிகே அதாவது உள்ள நடந்த அந்த டாக் பொய்யா உண்மையா அப்படிங்கிறத விட அடிப்படையில் அந்த டாக் நடந்திருக்கு. அது உதயநிதி அவர்களோடது அந்த விஷயங்களை வச்சு நடந்திருக்கு. ஏன்னா உதயநிதி ஒருவேளை டிஎம்கே ஆட்சிக்கு வந்திருந்தா உதயநிதி அவர்கள் தான் சிஎம் ஆயிருப்பார் அப்படின்னு சொல்லும் போது தன்னோட பிள்ளைக்கு அந்த ஆட்சி பவரை கொடுக்கணுன்றதுல டிஎம்கே தெளிவாக இருந்தாங்க. ஐ மீன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக இருந்தாங்க. ஆனால் தன்னோட புள்ள வர வேண்டிய இடத்துலையும் இல்லை தான் வர வேண்டிய இடத்துலையோ, ஐ மீன் உதயநிதி வர வேண்டிய இடத்துலையோ விஜய் அவர்கள் வந்ததை அவங்களால ஒத்துக்கவே முடியல. ஸோ விஜய் வரக்கூடாது, அதுக்கு பதில் எடப்பாடி கூட நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி சிஎம் ஆக்கிடலாம், இல்லைன்னா நம்ம சைட்லேருந்து வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்து விசிகே அவர்களை அசிஸ்டன்ட் சிஎம் ஆக்கிடலான்ற பேச்செல்லாம் போனது உண்மைதான். அப்படின்னும் போது இப்பயுமே நம்மளால பார்க்க முடியுது. விசிகே அவர்கள் ஒரு நாள் இந்த பக்கம் பேசுகிறார், அதாவது விசிகே தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு நாள் வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு, ஒரு நாள் டக்கால்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அப்படின்னு சொல்லும்போது அவர் ஏதோ ஒன்று குழப்பத்திலே இருக்காரு, ஏதோ ஒரு ட்ராப்ல மாட்டிருக்காருன்னு தெரியுது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரியோ இல்லை ஐயூஎம்எல் மாதிரியோ அவரால் ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் எடுக்க முடியல. ஒரு நாள் இப்படி ஒரு நாள் அப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லும்போது ஸோ இந்த இடத்துல ஏடிஎம்கே டிஎம்கே என்னைக்கு வேணா சேர்ந்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டையும் நீங்கள் ஜனங்களுக்குள்ள உருவாக்கிட்டீங்கன்னு சொல்லும்போது சுத்தமாக ஏடிஎம்கே மேலே ஜனங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு, டிஎம்கே மேலேயும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஜனங்களுக்கு நல்லது நடக்குதா அப்படின்னு பார்த்துட்டு கட்சி வேலை செய்கிறவங்க கட்சி தொண்டர்கள் அவங்க எந்த கட்சியில் வின் பண்ண கட்சியில் இருக்காங்களோ தோத்த கட்சியில் இருக்காங்களோ அப்படிங்கிறது இல்லை. ஜனங்களுக்கு நல்லது செய்யலைன்னா முதல்ல நாங்கள் எங்களோடது உறுப்பினர் அப்படிங்கிற சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற பதவியை காப்பாற்றிக்கணும்ல, இல்லை நாங்கள் வந்து ரூலிங் பார்ட்டி கூட சேர்ந்தாதான் ஜனங்களுக்கு இன்னும் நல்லது செய்ய முடியும்ல, பவர்லேயே இல்லாத ஒரு கட்சி கூட இருக்கும்போது நாங்கள் எப்படி வந்து ஆக்டிவாக செயல்பட முடியும் அப்படிங்கிறது ஒரு சிலர் கருத்து. அது இதுவும் சரிதான், அதே கட்சியிலேருந்து